துருவ் விக்ரமனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸுங்கிறத விட ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ 2 விதமான நிலைகள் இருக்கு. ஒருத்தவங்க வந்துட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மோகன்லால் மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு நின்று அந்த முகத்தை நம்ம பார்க்கும்போதே ஒரு விதமான ஒரு உணர்வை டச் பண்ணிட்டு போவார். ஒரு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இது ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆனா ஒரு கதாபாத்திரத்துக்காக தன்னை உருக்கி வருத்தி ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு விதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தானே, அது ஒரு விதமான உழைப்பு தானே. அந்த உழைப்பை ரொம்ப பர்ஃபெக்டா அப்பனுக்கு புள்ள தப்பு இல்லைங்கிற மாதிரி பர்ஃபெக்டா அப்பாவினுடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரியே பையனும் சூப்பராக உழைச்சிருக்காரு. நல்ல பிசிக்கு, நல்ல ஒர்க்கு, நல்ல டான்ஸ், சில இடங்கள்லாம் எல்லாமே பண்ணியிருக்காரு. ஒரு காட்சி வந்துட்டு அவருடைய எல்லா காட்சியிலுமே மேக்ஸிமம் ஒரு ஸ்டோன் ஃபேஸ்ல தான் இருக்கும். அவருக்கு அது அது உணர்ச்சி கொடுக்க தெரியலையா, இல்ல அவ்வளவுதான் போதும்னு வந்துட்டு இயக்குனர் சொன்னாரா என்னன்னு தெரியல. பட் நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஒரு ஒரு கல் முகம்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன்டு ஃபேஸ்ல தான் அவருடைய ரியாக்ஷன் இருக்கும். பட் ஒரு காட்சியில வந்துட்டு அந்த மனுஷன் பின்னி எடுத்திருப்பாரு. அந்த காட்சி வந்துட்டு இந்தியன் டீமுக்கு நீ செலக்ட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லி அந்த கதாபாத்திரம் சொல்லும்போது அதை எப்படி உள்வாங்கிக்கிட்டு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, சூப்பரா பண்ணியிருப்பான். அந்த காட்சி வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியான பர்ஃபார்மன்ஸ். அது அந்த அந்த காட்சியை வந்துட்டு நம்ம துருவ் விக்ரமுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இல்லை சார், ஒரு மாதிரி நெஞ்சுக்குள்ளேருந்து ஏதோ குத்துது, நான் போய் கொஞ்சம் ஓடணும்னா எனக்கு சரியா போயிடும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து வெளியேற அந்த காட்சி இருக்கு இல்லையா, சூப்பர் பர்ஃபார்மன்ஸா அந்த ஒரு காட்சி எக்ஸ்ட்ரானரி துருவுக்கு.